ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட துவாபர யுகத்தை சேர்ந்த ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் சென்னையில் இருக்குது, இன்னும் நம்ம போகாமல் இருக்கோமே அப்படின்னு போய் தரிசனம் செய்துட்டு வரல ஸ்ரீ ராமானுஜர் இப்போவே கிளம்பு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால அறக்க பறக்க போய் ரீசண்டாக சென்னை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நசரத்பேட்டையில் இருக்கிற ஹரித வாரண பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வந்தேன். இந்த வீடியோவில் அந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், அவசியம் போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு 2 சிறப்பம்சங்கள் இருக்குது. ஒன்று, மூலவர் பச்சை வாரண பெருமாள், மகாபாரதத்து காலத்து பெருமாள். அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மர்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய குருவான துரோணாச்சாரியாரை போரில் வெல்றது கஷ்டம், உங்கள் மகனான அஸ்வத்தமன் இறந்துட்டான்ட்டு போய் ஒரு பொய்யை சொல்லு, அவர் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஈஸியாக அவரை வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு. தர்மருக்கு தன்னுடைய குருக்கிட்ட போய் எப்படி பொய் சொல்கிறது அப்படிங்கிறது. அப்போ உண்மையாகவே அஸ்வத்தமாங்கிற ஒரு யானை இறந்துருது. சரி, அதையே போய் அவர்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தர்மரும் போய் துரோணாச்சாரியார்கிட்ட அஸ்வத்தமாங்கிற யானை தான் இறந்தது அப்படிங்கிறார். ஆனால் அந்த கிருஷ்ணர் மேனேஜ் பண்ணி அவர் காதில் அஸ்வத்தமன் இறந்ததா விழ வைக்கிற மாதிரி செய்துறார். அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஈஸியாக அவர் அம்பெய்தி வீழ்த்திடுறாங்க. பொய் சொல்லி தன் குரு இறக்கிறதுக்கு தாமே காரணமாயிட்டோம் அப்படிங்கிற ஒரே மன உளைச்சல் தர்மருக்கு. பஞ்ச பாண்டவர்களோட நாரதர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்து யாகம் வளர்க்குறார். அதன் பயனா கிருஷ்ணர் ருக்மிணி பாமாவோட பச்சை யானை மீது அமர்ந்து காட்சி தரார். அவரும் தன் மன சஞ்சலத்திலேருந்து வெளியில் வரார். ஸோ இந்த கோயில் ஹரித வாரண பெருமாள் கோயில். ஹரித பச்சை, வாரணம் யானை, பெருமாள் கோயில். தர்மரோட மனசஞ்சலம் போக்கிய பெருமாள் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம சேவிச்சோம்னா நம்மளோட மனசஞ்சலங்களும் போகும், நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஐப்பசி திருவாதிரை இப்போது ஸ்ரீ ராமானுஜரோட நட்சத்திரம் அன்னைக்கு அவரை ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் போல் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச முதலியாண்டவனோட அவதார ஸ்தலம் இருக்குது, போய் சேவிச்சிட்டு வா அப்படின்னாங்க. ஏன்னா ஸ்ரீ ராமானுஜர் போன கோயிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி போயிட்டே இருக்கேங்கிறதுனால அவங்க அதை சொன்னாங்க. சாயந்தரம் இன்னொரு சிஸ்டர், அவங்களும் சப்ஸ்கிரைபர் தான், அவங்களாவே ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த கோயில் பற்றினது. இவங்க 2 பேரும் சொன்னோன்னே சரி ஏதோ ஒரு வைப்ரேஷன் வருது, நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. மறுநாள் போகலாம், எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஏறி பூந்தமல்லி ரீச் ஆகிறதுக்கே 1.5 hours ஆகும். பூந்தமல்லியிலேருந்து ஷேரட்டால் இந்த கோயிலுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம். பட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க, நீங்கள் பூந்தமல்லிக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பூந்தமல்லியிலேருந்து அவங்க கூட வெஹிக்கிளில் ஈஸியாக வந்து ரீச் ஆகிட்டேன் இந்த கோயிலுக்கு. ஆக்சுவலாக பூந்தமல்லி தாண்டினோன்னே தாம்பரம் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த யானை பார்த்துக்கோங்க, அந்த பிரிட்ஜு தாண்டினோன்னு ஒரு லெஃப்ட் வருது, அந்த டெட் எண்டில் தான் நசரத்பேட்டை பச்சை வாரண பெருமாள் கோயில். இது இப்போ ரீசண்டாக கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது கோயில். கோயில் நட திறந்திருக்கிற நேரம் அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், எகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும். சேர்த்தி சேவை, வைகுண்ட ஏகாதசியெல்லாம் ரொம்ப விசேஷம். இங்கே பரமபத வாசல் தனியாக இருக்குது. மிஸ்ஸஸ் ஜெயந்தி நடராஜன் அவங்க தான் ட்ரஸ்டி அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. அண்ட் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் ஸ்ரீ ராமானுஜரை அழகாக செதுக்கியிருக்காங்க. நிறைய சுவாமிகள் இருக்காங்க, ஒரு சிலர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. 2 சிறப்பம்சங்களில் ஒன்று, மூலவர் பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தனை பழமை வாய்ந்தவர் அவர் அப்படின்னு. இன்னொரு சிறப்பம்சம் முதலியாண்டானோட அவதார ஸ்தலம் இது. கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் நான் வந்த அன்னைக்கு அமைஞ்சது, பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது. ஒரு புனர்பூச நட்சத்திரத்துக்கும் மத்தியானம் 2 மணி போல் முதலியாண்டானுக்கு இங்கே திருமஞ்சனம் செய்கிறாங்க, ரொம்ப விசேஷமாக. ஸ்ரீ முதலியாண்டான் யார் அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜரோட அக்கா மகன். ஸ்ரீ முதலியாண்டானும் கூரத்தாழ்வான முதன்மை சீடர்களும் கூட. ஸ்ரீ ராமானுஜரே தன்னுடைய திருதண்டத்தின் அம்சமாக முதலியாண்டான சொல்லியிருக்கார். திருதண்டம் அப்படின்னா ராமானுஜர் கையில் தண்டம் இருக்கும்ல, அதோட அம்சமாக முதலியாண்டான சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் திறந்து துறவரம் எடுத்து சரணாகதி அடையிறது தான் சந்நியாசம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுடுறேன் முதலியாண்டான தவிர அப்படின்னு சொல்லி சந்நியாசம் எடுத்துக்கிட்டாராம் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜர் முதலியாண்டான தன்னுடைய திருதண்டத்தின் அம்சமாக சொல்லியிருக்கார். ஆனால் முதலியாண்டானுக்கு ஸ்ரீ ராமானுஜரோட பாதுக்கையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. பாதுக்கைனா காலனி.
அண்டு ராமனோட அம்சமாகவும் முதலியாண்டான சொல்கிறாங்க. அதே புனர்பூச நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் முதலியாண்டான் அவதாரம் பண்ணினார். அண்டு திரேதாயுகத்தில் ராமருக்கு ஒரு ஆசை, இத்தனை பணிவிடை செய்கிற லக்ஷ்மணருக்கு நாம பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனோட அம்சம் ஸ்ரீ ராமானுஜர். அவருக்கு அக்கா மகனாக பிறந்து அத்தனை கைங்கரியமும் ஸ்ரீ ராமானுஜருக்கு செய்து, லக்ஷ்மணனோட அவதாரமான ஸ்ரீ ராமானுஜருக்கு செய்து ராமன் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்துக்கிட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் சன்னதி, ரைட் சைடில் ராமர் சன்னதி, கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தம்பம் இருக்குது, அங்கே தான் இப்போ ஒரு யானை காமிச்சல அது இருக்கும். பிரகாரத்தில் லெஃப்ட் சைடில் தாயார் இருக்காங்க, இது பரமபத வாசல், இதை ஒட்டி ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி இருக்குது. உள் மண்டபத்தில், அதாவது மூலவர் பெருமாள் பச்சைவாரண பெருமாள் தாயாரோட இருக்கார். கிட்ட போய் சேவிக்கல, ஏன்னா திருமஞ்சனம் இருந்தது முதலியாண்டானுக்கு. ஸோ அதனால் உள்ள அனுமதி கிடையாது, இங்கே இருந்து சேவிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. கரெக்டாக அந்த புனர்பூச நட்சத்திரம் அமைஞ்சதுனால முதலியாண்டானோட திருமஞ்சனம் ஃபுல்லாக சேவித்தோம். முடித்ததுக்கப்புறம் புறப்பாடும் இருந்தது, முதலியாண்டானுக்கு புறப்பாடும் இருந்தது. பட் நாங்கள் கிளம்பிட்டோம், ஏன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுறதுக்கு எனக்கு 2.5 மணி நேரம் ஆகும் டிராஃபிக்கில் அப்படின்ட்டு. அவசியம் போக வேண்டிய கோயில் ஸ்ரீ ராமானுஜருக்கு பிடிச்ச முதலியாண்டான் அவதாரம் பண்ணின ஸ்தலம், துவாபர காலத்து மூலவர் பெருமாள் இருக்கிற ஸ்தலம். ரீசெண்டாக சம்பிரோக்ஷணம் செய்ததுனால கோயில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்ரீ முதலியாண்டானோட வம்சாவளியினர் இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்ரீ முதலியாண்டான் தான் அவரையும் சொல்கிறாங்க. அவங்களும் இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பட்டர் ரொம்ப அழகாக கைங்கரியமெல்லாம் செய்தார். அந்த விக்கிரகமே ஸ்ரீ முதலியாண்டானோடது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. புறப்பாடு பார்க்க முடியல, புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனத்தோட புறப்பாடும் இருக்குது அப்படின்னாங்க. அவசியம் போயிட்டு வாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது ஸ்ரீ முதலியாண்டான். இந்த ஐப்பசி திருவாதிரை நட்சத்திரத்தப்போ ரொம்ப ஸ்ரீ ராமானுஜரை நினச்சி தான் முதலியாண்டானோட இந்த திருமஞ்சனம் சேவிக்க முடிஞ்சது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தை திருவாதிரை நட்சத்திரத்தப்போ அப்படி தான் நைட்டு தூங்குறப்போ கனவுல ஒரு சாமியார், அவர்கிட்ட கேட்குறேன் யார் இவர் அப்படின்ட்டு. அவர் பதில் சொல்லலை, நான் யார் இவர்னு கேட்டால அவர் சொல்கிறார், நான் தான் கூரத்தாழ்வான் வைகுண்டத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ரீ ராமானுஜரோட முதன்மை சீடர்களான கூரத்தாழ்வான் கனவுல இருந்தது. ஸ்ரீ முதலியாண்டானோட அவதார ஸ்தலத்துக்கு போனது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. அவசியம் நீங்களும் போயிட்டு வாங்க. போய் இந்த பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா மனசஞ்சலம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கோயில் உள்ளே போகிறப்ப இருந்தது. தாயாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. கிட்ட போய் பெருமாளை சேவிக்க முடியல, இன்னொரு டைம் தான் போகணும். பட் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கோயில் உள்ளே நுழைஞ்சோனையே ரொம்ப நல்லா இருந்தது. கிளம்பி வர மனசே இல்லை, ரொம்ப தூரம் நான் ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலுமே போகணுங்கிற ஒரு ஃபீல் வரல. கோயில் நம்ம இப்போ பார்த்தோம், அந்த கோயில் ரோடு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கு எதிர்த்தாப்பில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி. பட்டர் இங்கே வந்து நெய்வேத்தியம் செய்கிறார். ஸோ இந்த கோயில் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைட் திரும்பினோம் அப்படின்னா கோயில் இருக்கிறது டெட் எண்டு ரோடோடது. லெஃப்ட் சைடு எண்டில் தான் உங்களுக்கு சிக்னல் வரும். அதை தாண்டி நம்ம போகிறோம், பூந்தமல்லிக்கு போகிறோம், ரைட் சைடில் திரும்பி அப்படின்னா பிரிட்ஜு தாண்டி பூந்தமல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் வரீங்க, ஷேர் ஆட்டோவில் வரீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கிட்ட வரைக்கும் வந்துடும், விட்டுடுறாங்க அந்த பஸ்ஸுக்கிட்ட. ரொம்ப மனசு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அவசியம் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து நம்ம ஊர்லேயும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் இவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.